மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்குருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். நம்ம தியானத்தை பற்றி ஒரு 3 செக்ஷன் முடிஞ்சு இப்போ 4வது கிளாஸில் தியான கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். 2 கிளாஸில் தியானத்தை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். அது ஆக்சுவலாக 6வது அத்தியாயம் பகவத்கீதையில் பகவான் சொன்னதை அடிப்படையாக வச்சு தான் சொல்லியிருக்கு. நம்ம ஏற்கனவே 6வது அத்தியாயம் நிறையா கேட்டிருக்கோம், இங்கேயும் அதை சாரமெல்லாம் சொல்லியிருக்கேன். அதில் 2 கிளாஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கு தியானத்தை பற்றி. இப்போ 3வது கிளாஸ், இதில் தியானத்தை பற்றிய சொற்பொழிவு இந்த கிளாஸோடு முடிஞ்சிடும். அடுத்த அந்தர்யோகத்தில் தியானம் இருக்கும், தியான பயிற்சி எப்பயுமே இருக்கும். பிறகு இந்த உத்தவகீதையினுடைய விளக்கங்கள் தொடரும். நம்ம இந்த தியானம் முதல்ல எதற்கு செய்யணும் எதற்கு செய்யக்கூடாதுன்னெலாம் பார்த்தோம். தியானம் நாம் ஆன்மீக வளர்ச்சிக்காகத்தான் செய்யணும். இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். சில பேர் சித்திகளுக்காக, சில அபூர்வ சக்திகளுக்காக பண்ணுவாங்க. தியானம் பண்ணிட்டு போனால் எனக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு அது செகண்டரியாக கிடைக்கும். நம்மளுக்கு அமைதியாக இருந்துட்டு போனால் நம்மளுக்கு புத்தி நல்லா வேலை செய்யும், கொஞ்சம் நேரம் சாதாரணமாக உட்காந்துக்கிறலாம். ஆனால் டெய்லி தியான வகுப்பு பயிற்சின்னு பண்ணணும்னா ஆன்மீகத்துக்காக, கடவுளுக்காக பண்ணணும், சித்த சுத்திக்காக பண்ணணும், அபூர்வ சக்திக்காக பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த தியானத்தில் பல படிகள் இருக்குது. முதல்ல இந்த ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் பார்த்தோம். உடம்பை முதல்ல உட்காந்து பழகிறது, நம்ம இதை பார்த்தோம். உடம்பை உட்காந்து பழகும் பொழுது முதல்ல உட்காந்து பழகிறதே பெரிய பயிற்சி. பிறகு மூச்சுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த மூச்சை மெதுவாக போய் வந்தால் மனசு அமைதியாக இருக்கும். அதனால் பிராணனை அப்படியே அமைதியாக ஒழுங்குபடுத்துது. இதெல்லாம் கூட நம்ம 2 கிளாஸில் பார்த்துருக்கோம். பிறகு மனசை கவனிக்கிறது, இப்போ அந்த பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. மனசை கவனிக்கணும், பிறகு மனதை குவிக்கணும். ஏதாவது ஒரு ஜபத்துலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசை குவிக்கிறது. பிறகு குணத்தியானம்லாம் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெட்ட குணங்கள் இருந்தால் அன்னைக்கு அந்த குணத்தை நீக்குவதற்காக சில பயிற்சிகளாக இருக்குது. குணத்தில் மனசில் நம்மளுக்கு ஒரு இன்னைக்கு ஏதோ ரொம்ப கோபம் வந்திருக்கு ரொம்ப, அப்போ எனக்கு கோபம் அதிகமாக வருதுன்னா கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அந்த கோபத்தை பற்றிய சில இதுக்கெல்லாம் அதனுடைய தோஷங்களை நினச்சி அப்படியே மனசை அமைதியாக உட்காந்து ஜபமெல்லாம் பண்ணி முடித்தப்பறம் அதை கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலாம். தியானத்தில் சில பயிற்சியெல்லாம் பண்ணுறோம். குணத்தியானம்னே ஒன்று இருக்குது. குறுகிய மனப்பான்மை இருந்தால் எக்ஸ்பான்ஷன் தியானம்னு இருக்குது, மனதை விரிவுபடுத்தும். அதெல்லாம் வரிசையாக வரும். இந்த சாமி கிளாஸ்லேயே வரிசையாக சொல்ல போகிறார். இப்போ குருபிரானந்தானம் போகிற மாதிரிலாம் வரிசையாக ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக தியானம் தத்துவத்தை தியானம் பண்ணுறது, நிதித்தியாசன தியானம். இதெல்லாம் பல படிகள் நம்ம பார்த்தோம். பிறகு வெளியே செய்ய வேண்டிய சாதனைகள், உள்ளே செய்ய வேண்டிய சாதனைகள்னு சொல்லி பகிரங்க சாதனை, அந்தரங்க சாதனைன்னு பார்த்தோம். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் பொதுவாக மனசை வெளி விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக கவனம் இல்லாமல் இருக்குது. அதாவது அதிகமாக மனசை ஈடுபடுத்தாமல் இருக்கணும். மனம் ஆழமாக பதிகிற விஷயங்களை தவிர்க்கிறது, கர்மயோக வாழ்க்கை வாழ்வது. 10 நிமிஷம் தியானம் பண்ணணும்னா நம்மளுடைய காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ரொட்டீன் கரெக்டாக இருக்கணும். ஒரு முறையான ஒரு சீரான வாழ்க்கை இருந்தால் தியானம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். மறுநாள் எந்திரிச்சு தியானம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால தான் காலையில் சூஸ் பண்ணுறோம். ஏன்னா எந்த டென்ஷன் இருக்காது, எல்லாம் அமைதியாக கொஞ்சம் நேரம் ஒரு 6 மணி நேரமாக தூங்கியிருப்போம். நம்ம அதை விட்டு போட்டு 12 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு காலையில் தியானம் பண்ணால் தூக்கம்தான் வரும். அப்படியெல்லாம் பண்ண முடியும். தூங்குகிற நேரம் தூங்கணும், பார்க்குற நேரம் பார்க்கணும். இப்படிலாம் இருந்தால் தியானம் வரும். இதெல்லாம் பகிரங்க சாதனைன்னு பார்த்தோம். இந்த பகிரங்க சாதனையில் தியான பயிற்சி செய்யும்போது கட்டாயம் தொடர்ந்து செய்யணும். அந்த முயற்சியை கைவிடக்கூடாது, அதில் நம்பிக்கை இருக்கணும். பிறகு சாப்பிட்றது, தூங்கிறது, சாப்பாடும் அந்த ஒரு லிமிட். ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ரொம்ப தூங்கிக்கிட்டே இருந்தாலும் தியானம் வராது, தூங்காமே இருந்தாலும் தியானம் வராது. அதே மாதிரி வேலை ரொம்ப கடுமையாக அப்படியே உடல் உழைப்பு ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே சோர்ந்து போனால் தூக்கம்தான் அதிகமாக வரும். வேலையே செய்யாமல் இருந்தால் சோம்பேறித்தனமாக வரும். எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சமத்துவம் இருக்கணும். தூங்கிறது, சாப்பிட்றது, நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் ஒரு சீராக இருந்தால் இதெல்லாம் தியானம் பண்ணும்போது சரியாகும். இதெல்லாம் பகிரங்க சாதனைன்னு பார்த்தோம். அப்புறம் அந்தரங்க சாதனைனா எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது, எந்த நேரத்தில் தியானம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பொதுவாக தனிமையான இடம். ஆரம்பத்தில் இப்போ கூட்டு தியானம் எல்லாம் பண்ணுறோம், தப்பு இல்லை.
ஆனால் நம்ம தியான பயிற்சி பண்ணும் பொழுது ஆட்கள் இல்லாத இடம்னா, தனிமையாக இருக்கிற இடம்னா நான் எல்லோரும் மற்றவங்க தூங்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம தனியாக பண்ணிடணும். காலையில் மற்றவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணியாச்சுன்னா பண்ணிடலாம். கோயில்கள்லேயும் சில இடங்கள் இருக்கும், பெரிய கோயில்களில் ஒரு ஓரமாக சில இடங்கள் இருக்கும், யாரும் பார்க்காத இடங்கள், அப்படி பண்ணலாம். காட்டில் போய் தனியாக தியானம் பண்ணணும்னு போனீங்கன்னு வச்சுக்க, பயம் இருக்கும். பயப்படக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. பூச்சி வந்துடுமோ, பாம்பு வந்துடுமோ, புலி வந்துடுமோன்னு பயம் இருந்தால் தியானம் கைக்கூடாது. பயமில்லாத இடமா இருக்கணும், தனிமையாக இருக்கணும். சுடுகாட்டில் போய் தியானம் பண்ணோம்னா பேய் வரும்னு பயம் இல்லாமல் இருந்தால் பண்ணலாம். சுடுகாட்டில் மற்றவங்க வரமாட்டாங்க, தனிமையான இடம் தான். சுடுகாடு தனிமையான இடம் தான். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பேய் வந்துடுமோ நினச்சி அப்படி தியானம் கைகூடும். நிச்சயம் சுடுகாட்டில் யாரும் வரமாட்டாங்க நைட்டில் உட்காந்து பண்ணால். அதனால தான் சில பேர் சுடுகாட்டில் போய் பண்ணுற பழக்கம்லாம் உண்டு. அங்கே போய் பேய்க்கு பாந்தி இது பண்ணால் பண்ண முடியாது. நாம் இருக்கிற இடம் பயமில்லாத இடமா இருக்கணும், அது தனிமையாக இருக்கணும். காலம் அதிகாலை நேரம் மிக உத்தமமான நேரம், சாயந்தர நேரம் பண்ணலாம். பிறகு உட்கார்ற ஆசனை பற்றி பார்த்தோம். ஆசனை பாறை மாதிரி இருக்கக்கூடாது, பஞ்சு மெத்தையிலையும் உட்காரக்கூடாது. பஞ்சு மெத்தைக்கும் ஆடும். அது உட்கார்ற ஆசனை நம்மளுக்கு ஒரு மிருதுவாக ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கணும். அந்த காலத்தில் தோலெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் நம்ம கீழே உட்காந்து வயசாகி போச்சுன்னா சமணம் போட்டு உட்கார முடியாது. சேரில் உட்காந்து பண்ணலாம், தப்பே கிடையாது. சேர்லாம் உட்காந்து தியானம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வேறு என்ன பண்ண முடியும்? முதலே பண்ணி பழகிருக்கணும். சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம்னா 80 வயசில் கூட சமணம் போட்டு உட்கார முடியும். அதனால தான் யோகாசனம்லாம் பண்ணுறவங்களால உட்காந்து பழக முடியும். அதெல்லாம் ஆசனம் அப்படி இருக்கணும். பிறகு திசைன்னு இருக்குது. சில பேர் கிழக்க பார்த்து பண்ணணும், தெற்க பார்த்து பண்ணாதையுமே பிடிச்சிக்கிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கே பகவத்கீதையில் எந்த திசையை பார்த்துன்னு சொல்ல, எந்த திசையும் பாராமல்னு சொல்லிடும். நீ உட்காந்தாச்சுன்னா எந்த திசையும் பாராமல், நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கோ சூழ்நிலை சொல்ல முடியாது. பொதுவாக வடக்க பார்த்து கிழக்க பார்த்துன்னு சொல்லுவாங்க, தப்பு இல்லை. ஆனால் இங்கே எந்த திசை, சில இடங்களில் போய் இருக்கோம் எந்த திசைனே தெரியாது. சாமி இப்படி இருக்கிறாருன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் தான் உட்கார மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போல்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. கண்ணை மூடியாச்சுன்னு திசை தெரிய போகிறதில்ல, மூக்கின் நுனியை பார்ப்பது போலன்னு இருக்குது. பிறகு சரீர நேரம் இருக்கணும், பிராணன் மூச்சு கரெக்டாக இருக்கணும். பிறகு மனசு புத்தியெல்லாம் கவனிக்கிறது. இதெல்லாம் உட்கார்ந்த பிறகு பண்ணுற தியானம்னு பார்த்தோம். தியான ஸ்வரூபத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் இதெல்லாம் அதாவது இந்த ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் வரைக்கும் பார்த்துட்டு மனதை குவிக்கும் தியானம்னு இருக்குது. அதில் எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆரம்பத்தில் மானசீக பூஜைன்னு ஒரு தியானம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த ட்ரைனிங்கில் சொல்ல போகிற, கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வெளியே பண்ணுற பூஜையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூஜையை மனசுக்குள்ளேயே பண்ணி பழகுறது. கோயிலுக்கு போகிறோம், இப்போ கோயில் கட்டினார்ல பூசல் நாயனார், மனசுக்குள்ளேயே கோயிலே கட்டிட்டார் உட்காந்து. ஏன்னா அது மாதிரி மானசீகமாக கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, தீபாராதனை காமிக்கிறது, ஒவ்வொரு செயலாக பார்க்க, இதெல்லாம் ஆரம்பத்தில் பெஸ்ட்டு. ஏன்னா ஒரே விஷயத்தில் மனசை குவிக்க முடியாது. பூஜை பண்ணுறது மாதிரி கற்பனை பண்ணுறது. பிறகு கடைசியில் ஜப தியானம் இருக்குது. ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அதை முதல்ல 108 தடவை சொல்கிறது, பிறகு 504 தடவை, இல்லாட்டி 1008 தடவை, இப்படி நம்மளுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அப்படி செய்கிறது. இதெல்லாம் ஜபம் பண்ணுற தியானம். இந்த ஜப தியானத்தை சாகுறது வரைக்கும் விடக்கூடாதும்பாங்க. ஏதாவது கொஞ்சமாவது பண்ணணும்னு சொல்லுவாங்க. சன்னியாசிகளுக்கும் கூட ஞானம் அடைஞ்சவங்களுக்கு கூட ஒரு தியானம், ஒரு மந்திரம் இருக்குது. மற்றவங்களுக்கு ஒரு சிவன் மந்திரம் இருக்குது, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, சில ஓம் கம் கணபதாய, ஓம் சரவண பவாய, இப்படிலாம் நிறைய மந்திரங்கள் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு டெய்லி கொஞ்சம் நேரம் சொல்கிறது, இதெல்லாம் தியானம் பண்ணக்கூடிய சில மெத்தடு. யாராவது ஒரு குருட்ட தீட்சை வாங்கி பண்ணலாம், உத்தமம். அப்படி இல்லாட்டவங்க கூட நம்ம ஒழுங்காக பண்ண ஆரம்பித்தா அது கிடைக்கவும் செய்யும். ஏதாவது ஒரு மந்திரத்தை நம்ம இத்தனை தடவை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விரதம் மாதிரி எடுத்துக்கிட்டு தினமும் பண்ணுறது தியானத்துக்கு. இதெல்லாம் ஜபம் பண்ணுற தியானம். குணத்தியானம்ங்கிறது அதுவும் தியான ஸ்வரூபத்தில் என்னென்னு இப்போ சொன்னேன். எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குதுன்னு சொன்னால், ஒருத்தர் நான் 7 வருஷம் பொறாமையை நீக்கிறதுக்கு மட்டும் தியானம் பண்ணேன்னு சொன்னார் ஒருத்தர். இப்படி நம்மளுக்கு கெட்ட குணங்கள்னால் பாதிக்கப்படுது, டென்ஷன் ஆகுது. இந்த டென்ஷனால் வரக்கூடியது கோபத்து வருது. பிறகு மற்றவங்கள குறை சொல்கிறோம். எந்த குணம் நம்ம வீக்காக இருக்கோ, எனக்கு ஒரு பொருள் மேலே ரொம்ப பற்று இருக்குன்னா அதை பற்றி, அதில் இருக்க தோஷத்தெல்லாம் பற்றி தியானம் பண்ணுறது. இப்படி தியான ஸ்வரூபங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நாம் எந்த நிலையில் இருக்குன்னு பார்த்து செய்யணும். பொதுவாக ஜபம் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஞானம் அடைஞ்ச பிறகு நிதித்தியாசன தியானம் இருக்குது. இதுதான் பகவத்கீதையில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. தத்துவத்தை தியானம் பண்ணுறது. நான் உடம்பு இல்லை, நான் மனசு இல்லை, நான் புத்தி இல்லைன்னு சொல்லி நான் ஆத்மஸ்வரூபம் தியானம் பண்ணுறேன். இதெல்லாம் தியான ஸ்வரூபம். இதை பற்றி நிறையா பார்த்துட்டோம்.
கடைசியாக வந்து திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், ஏன்னா தியானம்ங்கிறது எல்லாருக்கும் முக்கியமாக இருக்கிறதுனால. தியான பலன் இதில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், தியானத்தினுடைய பலன் வந்து முதல்ல மனசு வந்து பக்குவம் அடையும். நாம் தியானம் பண்ண நம்மளை அறியாமல் நம்மளுக்கு மனசுக்கு ஒரு பக்குவம் அடையும். நம்மளுக்கு மனசுக்கு ஒரு ஆற்றலும் கிடைக்கும். நம்ம ஆற்றலுக்காக தியானம் பண்ணலை, ஆனால் இயல்பாகவே அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். தியானத்தில் கான்சன்ட்ரேஷன் ஆச்சுன்னா ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலையும் மனம் குவிய ஆரம்பிக்கும். அந்த வேலையை ஒழுங்காக செய்கிற சக்தி வரும். ஆனால் அதுக்காக நம்ம தியானம் பண்ணக்கூடாது. ஆனால் பண்ணும்பொழுது சைடாக இந்த பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். மனம் தூய்மை அடையும். மனதில் இருக்கக்கூடிய கெட்ட வாசனைகள்லாம் போகும். இதெல்லாம் வந்து நம்ம கடவுளுக்காக மனப்பக்குவத்துக்காக பண்ணாத்தேன், சக்திக்காக பண்ணால் கிடைக்காது. ராவணனும் தியானம் பண்ணான், இரணியகசிவும் தியானம் பண்ணான். அவங்க என்ன பண்ணாங்க? மன தூய்மைக்காக பண்ணலை, சித்திக்காக பண்ணி அதை அடைஞ்சிட்டு பிறகு கெட்ட வாசனைகள்லாம் எரிஞ்சு அவங்ககிட்ட நல்ல வாசனைகள் இல்லை. நாம் பண்ணுறதுனால மன தூய்மை பெறணும், மன ஒருமுகப்பட வேண்டும், கெட்ட குணங்கள் நீங்க வேண்டும். இதெல்லாம் கிடைக்கும்ங்கிறார். நல்ல குணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நல்ல குணம் இருந்தால் நல்லாவே சில பேருக்கு சில அபிப்பிராயம்லாம் இருக்குது. சாமி, நல்ல குணம் இருந்தால் உலகத்தில் வாழவே முடியாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிற பழக்கம் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்ல குணம் எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு அளவு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வெளியே பொருளாதார கஷ்டம் வரலாம், எது வரலாம், அது அது நம்முடைய பிராரப்த கர்மப்படி அமையும். ஆனால் மனசு மட்டும் நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிட்டா எந்த சூழ்நிலையும் ஆனந்தமாக இருக்க முடியும். எந்த சூழ்நிலை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அது மட்டும் இல்லை, அப்படி இருக்கிற நேரம் கொஞ்சம் அப்படியே மனசை ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்து தியானம் பண்ணிட்டு பழகிட்டோம்ல, மறுநாள் உட்காந்து அந்த பிரச்சனைகள்லாம் யோசித்து அதெல்லாம் பண்ணால் மனசு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் தியானத்தில் இப்படி மனசை அமைதிப்படுத்துகிற ஒரு பெரிய பலன் கிடைக்கும். தூக்கத்தில் நம்மளுக்கு ஏதாவது சிந்தனை இருக்கா? ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே இல்லை. கனவுல நிறைய வருது. நல்ல கனவு வரும், கெட்ட கனவு வரும். நல்ல கனவு வந்தால் சந்தோஷமாக இருக்கும், கெட்ட கனவு வந்தால் அங்கேயும் துக்கம்தான். கனவில் 10 கோடி ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி இருப்போம்? பிறகு விழிச்ச பிறகு சந்தோஷப்படுவோம், எப்பா கனவாக போச்சு, நல்லதாக போச்சுன்னு நினைப்போம் நம்ம. கனவுல லாபம் கிடச்சிட்டு அங்கே சந்தோஷமாக விழிச்ச பிறகு போச்சுன்னா பிறகு ஐயோ கனவாக போச்சுன்னு வருத்தப்படுவோம். கனவுல எந்த எண்ணமுமே இல்லாமல் இருக்கும் பொழுது மனசு ஒரு அமைதி அடையுது, ஒரு சாந்தம் அடையுது. நிம்மதியாக தூங்கினேன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? நிம்மதியாக தூங்கினேன், அப்பா நல்லா அமைதியாக தூங்கினேன்ப்பா. அப்போ இந்த எண்ணங்களை எல்லாம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு அமைதி கிடைக்குது. இந்த தியானத்தில் எண்ணம் இருக்கும், ஒரே எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளை எரியாமல் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கிது, ஒரு சாந்தம் கிடைக்குது. இதெல்லாம் தியானத்தினால் படக்கூடிய ஒரு பெரிய பலனாக அமைகிறது. கெட்ட குணங்களை நீக்குவதற்கும் நல்ல குணங்களை பெறுவதற்கும் தியானம் அமையுது, நம்மளுக்கு பயன்படுது. சம புத்தி இருக்குன்னு பார்த்தோம். இதைத்தான் போன கிளாஸில் கொஞ்சம் விரிவாக சொன்னேன். அதாவது இந்த குளிர், வெப்பம், இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம் இதெல்லாம் வரும் பொழுது அதை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தியானத்தின் பலனாக கிடைக்கும். எல்லாம் தெரியும், தியானம் பண்ணால் குளிர் தெரியாதா, இல்லை வெயில் தெரியாதுன்னா வெயில் நல்லா தெரியும். இப்போலாம் வெயில் தெரியாமையா இருக்குது, நல்லா தெரியுது. சரி, கஷ்டம் வந்தால் கஷ்டம் தெரியும், அந்த கஷ்டத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. எப்படி கஷ்டம் வெயிலில் நம்ம கொடையை பிடிச்சிக்கிறோம், மரத்து நிழல் நிற்கிறோமோ அது மாதிரி இந்த தியானம் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும். எல்லா நண்பர்கள், மனிதர்கள், நம்மளுக்கு விரும்பினவன் விரும்பாதவன் எல்லாரையும் சமபாவனை இருக்கும். அன்னைக்கு சொன்னேன், அந்த அதாவது பாரத போரில் கிருஷ்ணர் யாருக்கு முதல் மரியாதை பண்ணணும்னு சொன்னார். போன கிளாஸில் கடைசியாக அதையும் சொன்னேன். சகுனிக்கு பண்ணார். இந்த எல்லா பேரும் இறந்துட்டாங்க, எல்லோரும் சொந்தக்காரங்க தானே. துரியோதனன் படையாக இருக்கட்டும், தர்மர் படையாக இருக்கட்டும், 2 பேரும் உறவினர்கள் தான். அப்போ 2 பக்கம் இறந்தாலுமே எல்லாருமே உறவினர்கள். அப்போ ஈமக்கிரியில் யாருக்கு முதல்ல பண்ணுறதுன்னா அதை சகுனிக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அவருக்கு துவேஷம் கிடையாது, சகுனினாலே இவ்வளோ போர் வந்துச்சு. அவனுடைய சூழ்நிலை, அவன் அப்படி கெட்டவனாக மாறினதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் மகாபாரதத்தில் படித்தா தெரியும். அப்போ மனிதர்களிடத்தில் நம்மளுக்கு விரும்பினவனோ விரும்பாதவனோ இந்த தியானம் பண்ண மேலோட்டமாக வெறுப்பு இருக்கும். ஆள் மனசில்
அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கலை, இவனை கண்டாலே பிடிக்கலை அப்படிங்கிற புத்தி ஆள் மனசில் இருக்காது. வெளிப்படையாக சில விவகாரத்துக்கு வச்சுக்கிறோமே வெளியே அதெல்லாம் இருக்காது. அதாவது கீழேருந்து பார்த்தா மரம் செடி கொடி வித்தியாசம் தெரியும். இதே மலை உச்சியிலேருந்து பார்த்தா ஒரே பசுமை தான், எல்லாம் ஒன்றாத்தையும் தெரியும். அது மாதிரி தியானத்துக்கு போக மனம் உயர்ந்த நிலைக்கு போயிடும். அப்போ எல்லாத்தையும் சமமாக பார்க்கிற புக்தி இருக்கும். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் வராது. நான் ரொம்ப பெரியவங்கிற எண்ணம் இருக்காது, தாழ்ந்தவன்கிற எண்ணம் இருக்காது. அதுவும் ஞானத்தை அடைந்து ஞானத்தை நிஷ்டை பெறுவதற்காக தியானம் இருக்குது. அந்த தியானமெல்லாம் பண்ணியாச்சுன்னா, ஞான நிஷ்டை அடைஞ்சாச்சுன்னா உள்ளும் புறமும் ஆனந்தம்தான். ஒரு சொம்பில் தண்ணி இருக்குது, அது உள்ளுக்குள்ளே மட்டும் தண்ணி இருக்கும். அதே ஒரு பானைக்குள்ளே போட்டோம்னா அந்த சொம்பு உள்ளேயும் தண்ணி தான், வெளியவும் தண்ணி தான். இவனுக்கு வெளியே இருக்க பிரச்சனைனாலும் ஆனந்தம் தான், உள்ளுக்குள்ளேயும் ஆனந்தம் தான். அப்படி ஒரு இந்த நிதித்தியாசன தியானமெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொன்னால் மனசுக்குள்ளே எப்பொழுதுமே உள்ளும் புறமும் ஒரு அமைதி இருக்கும். இந்த நிதித்தியாசன தியானம் பண்ணி முடிக்கும் பொழுது தத்துவத்தெல்லாம் தியானம் பண்ணி முடித்தா அவன் ஜீவன் முக்தியை அடைவான். இந்த பலன் முக்கியமான பலன். அதாவது நம்மளாம் இங்கே வகுப்பில் கிளாஸ் கேட்போம். இதில் சில பேருக்கு வேதாந்த இந்த அந்தர்யோகத்துக்கு வந்தவங்களுக்கு, சில பேர் அந்தர்யோகத்துக்கு மட்டும் வர்றீங்க, வேதாந்த வகுப்புக்கு வந்த ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. வேதாந்த தத்துவ விசாரம்லாம் நிறையா இருக்குது. நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் வந்து ஆத்மஸ்வரூபம். நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபந்தான். அது எப்படி சாமி சொல்கிறீங்க? யாராவது ஒத்துக்கிற முடியுமா? நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் நம்ம என்ன யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுது தத்துவமெல்லாம்? நீ ஆனந்த ஸ்வரூபிங்குது. நீ பூரண். வேதம் சொல்கிற பொய்யா இருக்குமா? வேதம் சொல்கிற பொய்யா இருக்குமா? நம்மளுடைய பற்றி சொல்லும்போது நீ ஆனந்த ஸ்வரூபி, நீ பூரணமானவன், நீ மரணமற்றவன்கிறது. கண்ணதாசன் பாட்டில் இந்த ஒரு கோப்பையில் என் குடியிருக்கிற பாட்டில் எனக்கு எந்த நிலையிலும் மரணம் இல்லைங்கிற வரியை பப்ளிக்காக படிக்கிறார். படிக்கும்போதே தப்பாக தான் கோப்பையிலே உன் குடியிருப்புன்னு படிக்கிறாரு. ஆனால் எனக்கு எந்த நிலையிலும் தத்துவத்தை புரிஞ்சு சொல்கிறார். ஏன்னா உடலுக்குத்தான் மரணம், எனக்கு மரணம் இல்லை. இதெல்லாம் தத்துவத்தை படித்து இதை தியானம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதை தியானம் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஜீவன் முக்திங்கிறாங்க. என்ன வெளியே வந்தாலும் கூட மனம் அமைதியாக ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இந்த அந்தர்யோகத்துக்கு வர்றதெல்லாம் கேட்குறோம், தத்துவத்தையும் கொஞ்சம் கேட்குறதுக்கு முயற்சி பண்ணி பழகணும். கிளாஸ் நான் கீதை எடுக்கிறேன், பஞ்சதசின்னு ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறேன். ஆரம்பத்தில் அது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை விளக்குற விஷயம் அதெல்லாம். நம்மளுடைய ஸ்வரூபமே ஆனந்தம். அதனால தூக்கத்தில் போனால் நம்ம ஸ்வரூபத்துக்கு போயிடுறோம். ஒரு விவகாரம் இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய ஸ்வரூபம் ஆனந்தம் தூக்கத்தில் இருக்குது, கிடைக்குது. அது ஒரு லாஜிக்கெல்லாம் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொருளில் ஆனந்தம் இருந்தால் அந்த பொருளில் பிரியம் இருக்கா இல்லையா? நான் திருப்பி தத்துவத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு சொல்கிறேன். நிதித்தியாசன தியானம் இருக்குது, ஏன்னா புதுசாக நிறைய பேர் இருக்குங்க. ஒரு பொருளில் சந்தோஷம் இருந்தால் நம்மளுக்கு பிரியம் இருக்கும். அந்த சந்தோஷம் இல்லாட்டி அந்த பொருள் மேலே பிரியம் இருக்குமா? ஒரு காரே வாங்குறீங்க, அது கார் நம்மளுக்கு சொகுஜாக போகிறதுக்கு சந்தோஷமாக இருந்தால் காரில் பிரியம் இருக்கும். வீட்டில் நம்மளுக்கு யாரெல்லாம் சந்தோஷம் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே பிரியம் இருக்கும். நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தால் பிரியம் இருக்குமா? அப்போ எங்கே சந்தோஷம் இருக்கோ அங்கே என்ன இருக்கு? பிரியம் இருக்கா இல்லையா? இது எல்லாத்துக்கும் பிரியுதா? சந்தோஷம் இருக்க இடத்துலலாம் பிரியம் இருக்கும், வேறு இடத்துல பிரியம் இருக்கா? நான் தத்துவத்துக்கு வர்றேன், இப்போ சொல்லிவிட்டு தியானத்துக்கு வர்றேன். எங்கே சந்தோஷம் இருக்கோ அங்கே தான் பிரியம் இருக்கும். இது புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்கிற முடியுமா முடியாதா? சந்தோஷம் இல்லாத இடத்துல பிரியம் இருக்குமா? நம்மளை எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் துயரப்படுத்திக்கிட்டே இருக்கான். காரு கூட 1 கோடிக்கு வாங்குங்க, எப்போ பார்த்தாலும் ரிப்பேர் ஆகிக்கிட்டே என்ன பண்ணுவீங்க? இதே இந்த நிலையில் கட்டி விட்டு வேறு கார் வாங்கணும்னு நினைப்போம். பிரியமாக தான் வாங்கியிருப்போம், ஆனால் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் எப்படியோ எவந்தாலும் கட்டி விட்டு வேறு கார் அப்போ நான் 1 கோடி கொடுத்து சந்தோஷமாக பிரியமாக வாங்கினேன் அப்படின்னு வச்சுக்கிடுவோமா? சந்தோஷங்கன்னு தூக்கி போட்டுருவோம். அப்போ எங்கே சந்தோஷம் கிடைக்குதோ அங்கே தான் பிரியம் இருக்குது. உண்மை தானே? சந்தோஷம் எங்கே இருக்கோ அங்கே பிரியம் இருக்குது. சந்தோஷம் இல்லாட்டி பிரியம் இல்லை. அப்போ பிரியம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கணுமா இருக்காதா? எங்கே பிரியம் இருக்கோ அங்கே சந்தோஷம் இருக்கும். இப்போ ஒரு பொருள் மேலே இருக்க பிரியம் ஒரு நாளைக்கு இருக்குது, ஒரு நாளைக்கு போயிடுது. சாப்பாட்டில் ஒரு நாளைக்கு பிரியம் இருக்குது, ஒரு நாளைக்கு பிரியம் இல்லை. உறவினர்களில் ஒருத்தன் மேலே ஒரு நாளைக்கு பிரியம் இருக்குது, ஒரு நாள் பிரியம் இல்லாமல் போயிடுது. எந்த உறவாக இருக்கட்டும், தாய் தந்தை உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி, ஒரு நேரம் பிரியம் வருது, ஒரு நேரம் பிரியம் இல்லை. இருக்கா இல்லையா? ஏன்னா ஒரு நேரம் சந்தோஷம் இருக்குது, ஒரு நாள் சந்தோஷம் இல்லை.
அப்போ பிரியம் இருக்கும்போது சந்தோஷம் இருந்தால் பிரியம் இருக்குது, சந்தோஷம் இல்லாட்டி பிரியம் இல்லை. நம்மளுக்கு நம்ம மேலே இருக்க பிரியம் என்னைக்காவது குறைஞ்சிருக்கான்? ஒரு செகண்ட் குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. எனக்கு என் மேலே இருக்க பிரியம் என்னைக்காவது குறைஞ்சிருக்கா? உங்கள் மேலே இருக்க பிரியம் குறையலாம், அடுத்தவங்க மேலே இருக்க பிரியம் குறையலாம். நான் சாக போகிறேன்னா கூடாதுன்னு நினைப்போம். எனக்கு கஷ்டம், ஆனால் என் மேலே எனக்கு பிரியம் இருக்குது. நம்ம மேலே இருக்க பிரியம் ஒரு நாளும் ஒரு இமைப்பொழுது கூட நம்மளை விட்டு நீங்கினதே இல்லை. ஏன்னா நம்மளுடைய சொரூபம் சந்தோஷம். எங்கே சந்தோஷம் இருக்கோ அங்கே தானே பிரியம் இருக்கணும். அப்போ நம்ம மேலே பிரியம் இருக்கிறதுனால உண்மையிலேயே நம்மளுடைய சொரூபம் சந்தோஷமாக தான் இருக்கணும். இருக்கு தெரியலை, தூக்கத்தில் மட்டும் தெரியுது, மற்ற நேரம் தெரிகிறதில்ல. அதை புரிஞ்சுக்கிறது தான் தத்துவ தியானம். அந்த தியானம் நிதித்தியாசன தியானம். அதில் என்ன பண்ணுவோம்னா, என்னதான் படித்தாலும் இந்த விவகாரத்தில் இழுத்து இழுத்து இந்த எண்ணம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். தத்துவம் புரிஞ்சு, நான் சொன்னது புரிஞ்சால் கூட இங்கே நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, இதை விட்டு போனோன்னு மறந்துடும். நீங்கள் சொல்லும் போது புரியுது சாமி, இந்த படியை தாண்டினவுடனே மாறி போகுது. இதுக்கு பண்ணுற தியானம் நிதித்தியாசன தியானம். கீதையில் 6வது அத்தியாயத்தில் இந்த தியானத்தை தான் அதிகமாக சொல்கிறார். விபரீத பாவனை, நான் உடம்பு, நான் மனசு, நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணத்தை நீக்குவதற்காக பண்ணுகின்ற தியானம். இதை நீக்கிட்டா அவன் ஜீவன் முக்தி அடைகிறான். அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஆனந்தமாக இருப்பான். வெளியே எத்தனை பிரச்சனைகள் வருது போது ஆள் மனசில் ஒரு அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இவனுக்கு புத்தியில் ஒரு நிறைவு இருக்கும். இனிமேல் ஒன்றை அடைய வேண்டுங்கிற எண்ணமே இருக்காதுங்கிறார். ஆசையிலும் இது நிறைவு இருக்கும். இவன் பார்க்கின்ற எல்லாவற்றையுமே பகவானாக பார்க்க ஆரம்பிச்சிடும், பிரம்மமாக பார்ப்பான். பிறகு இவனுடைய பார்வையிலிருந்து இறைவன் எப்பொழுதும் விலகுவதே இல்லை. எப்பொழுதும் எந்த விவகாரம் இருந்தாலும் இவனுக்கு அந்த புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா, இந்த தியானம் தத்துவம் புரிஞ்ச தியானம் பண்ணியாச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ குழந்தை நடந்து கூட்டு போகிறார், அப்பா கையை பிடிச்சிக்கன்னு சொல்கிறார் குழந்தைய. ஒரு அரப்பில் கூட்டு போகிறான்னு வச்சுக்க, வயல்வெளியில். அந்த குழந்தை அப்பா கையை பிடிச்சிட்டு போனால் எப்போ வேணால் கீழே விழுக வாய்ப்பு இருக்குது. கையை விட்டுருமா இல்லையா? சில நேரங்களில் டக்குன்னு தவறி விழுதுன்னு வச்சுக்கோங்க, கால் தடுமாறிச்சுன்னா என்ன பண்ணும் குழந்தை? அப்பா கையை விட்டுரும். அப்பா குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டாருன்னா அது என்ன தவறி விழுந்தாலும் விழுகுமா? விழுகாது. அது மாதிரி பகவான் இவர் கையை பிடிச்சிருவார். யார? இந்த தியானத்தில் முதிர்ச்சி அடைஞ்சாச்சுன்னா இவன் பகவானை பிடிப்பான் முதல்ல. பிறகு பகவான் என்ன பண்ணுவார்? இவனை பிடிச்சிக்கிடுவார். இவன் என்ன வேணாலும் விழுக விட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? இவனை எந்த சூழ்நிலையும் கீழே இறங்க விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலன் இவனுக்கு இந்த தியானத்தின் மூலமாக கிடைக்கிறது. இந்த ஞானமெல்லாம் அடைஞ்சு இந்த தியானம் பண்ணியாச்சுன்னா எனக்கு அதை தெரிஞ்சுக்கிறணும், இதை தெரிஞ்சுக்கிறணும், அதை அடையணும், இதை அடையணுங்கிறதுலாம் இருக்காது. மேலோட்டமாக விவகாரத்துக்காக ஒன்று வேணும்னு செய்ய நினைப்பான். இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டாலும் ஒன்றுங்கிற பெரிய இவனுக்கு இந்த பலன் கிடைக்கும். இது தியானத்தினுடைய பலன், முக்கியமான பலன். அதாவது மனசு தூய்மையாகும், நல்ல குணங்கள் கிடைக்கும், சமபாவனை கிடைக்கும், மனதில் அமைதி கிடைக்கும். பிறகு ஜீவன் முக்தி வரைக்கும் கொண்டு போய் அவனை சேர்க்கும். எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பான். காலையில் நல்ல தியானம் கை கூடிச்சுன்னா அன்றைக்கே பார்க்கலாம் அன்றைக்கி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. அதுக்காக அன்றைக்கி கை கூடியிலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தினந்தோறும் எவ்வளவோ நேரம் செலவழித்து பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஏதோ கடவுளுடைய நாமத்தை சொல்கிறது, இல்லை கண்ணை மூடி உட்காந்து அமைதியாக உட்காந்து எந்திரிச்சிட்டு பகவானுக்காக உட்காந்து எந்திரிச்சு போனோம்னாலே அன்றைக்கு வாழ்க்கையே அமைதியாக இருக்கும். அப்படி ஒரு பெரிய பலன் கிடைக்கும். அதாவது நீங்கள் என்ன வேதாந்தம் படிங்க, என்ன தத்துவம் புரிங்க, இப்போ சொன்னோம்ல பக்தி கட்டாயம் முக்கியம்னு சொன்னார் பாருங்கள். பக்தி முக்கியம்னு சொன்னோம், பேசினோமா இல்லை? என்ன படித்தாலும் பக்தி முக்கியம். தியானத்துலேயும் பக்தி தான், கடவுள் நினச்சி தான் தியானம் பண்ணுறோம். அது மாதிரி நீங்கள் எவ்வளவு தான் சொல்லுவாங்க, நீ சன்னியாசியாரு, என்ன பண்ணாலும் இரு, நல்ல தத்துவ ஞானம் புரிஞ்சிரு, ஜபத்தை கொஞ்சம். அதை சன்னியாசி கூட பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படித்தவங்களுக்கு ஒரு ஜபம் மந்திரம் இருக்குது, இதை கொஞ்சமாவது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உன்னால் முடிகிறது வரைக்கும் கொஞ்ச நேரமாவது பண்ணு. அப்போ தியான பயிற்சிங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. என்னதான் நீங்கள் சாஸ்திரம் படித்தாலும் கூட இதை கொஞ்சம் பண்ணுனா இந்திரியங்களையும் மனதையும் கட்டுப்படுத்துவதற்கு
அது ஒரு பெரிய வலுவான ஒரு ஆயுதம் மாதிரி நம்மளுக்கு பயன்படுகிறது. அதாவது உடலையும் மனதையும் வெல்ல முடியும், இருமைகளில் சமநிலை, ஞானத்திலும் நல்ல நிஷ்டை அடைய முடியும், உறுதியான மனநிலையை அடைய முடியும், மனதில் முழு அமைதி கிடைக்கும், தன்னிடத்திலும் இவனுக்கு முழுமையான நிறைவு ஏற்பட்டு தத்துவத்தில் நிலை பெற்று ஜீவன் முக்தியை அடைவான். இதெல்லாம் தியானத்தினுடைய பலனாக சொல்லியிருக்கு. தியானம் பண்ணுறதுக்கு என்ன தடை, அதை நீக்கிறதுக்கு என்ன உபாயம்னு அந்த கீதையில் சொல்லியிருக்கு. அதையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். தடை தான் ஜாஸ்தியாக இருக்குது சாமி. தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்து வீட்டிலலாம் உட்காந்திங்கன்னா எல்லோரும் எந்திரிக்கிறது முன்னாடி உட்காந்தா தடை இருக்காது. எந்திரிச்ச பிறகு உட்காந்தா நிச்சயம் தடை கட்டாயம் வரத்தையும் செய்யும். தியானத்துக்கு தடை வரத்தையும் செய்யும். இன்னொன்று, அது வெளியிருந்து வர்ற தடை. நீங்கள் கண்ணை மூடி உட்காந்தா கடவுளை தவிர எல்லாமே வரும். கடவுளை இப்போ சொன்னார் பாருங்க, நீ மனசை கவனி முதல்லன்னாரு. மனசை அது போக்கில் விட்டுருன்னாரு. ஏன்னு சொன்னால் நீ என்ன தான் மனசு பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா மனசு அப்படித்தான் போகும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தியானத்தில் மனசு கட்டுப்படாதுங்கிறது சுபாவம் தான். இதை பகவானே ஒத்துக்கிறார். அர்ஜுனன் அதிலே கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்பான்னா, மனசு கட்டுப்படுத்துறது ஈஸியாக இல்லையே அப்படிமா. உடனே ஆமாப்பாம் பரவாயில்ல, ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்வார். சில பேர் சொல்லுவாங்க, வெளியெல்லாம் பேசாமல் மனசு எங்கேயும் போகாமல் இருக்கு சாமி, வகுப்பில் உட்காந்த உடனே வீட்டு ஞாபகமே வருது. இங்கே உட்காந்தமா வீட்டு ஞாபகம் வந்துடும். அது வரைக்கும் வீட்டு ஞாபகம் இல்லை. என்ன பண்ணுறது? சுபாவம் அப்படியா, பகவான் அப்படித்தான் படைச்சிருக்காருங்கிறார். பகவானே சொல்கிறார், அப்படித்தான் படைச்சிருக்கு. நீங்கள் கண்ணை பார்க்காம கண்ணை கட்டிடலாம், புரியுதுங்களா? காதை கூட பொத்திக்கிடலாம். நோயெல்லாம் வர முகக்கவசம் போட்டுடலாம், புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் இருக்குது நோய். இப்போ கொரோனா பீரியடில் முகக்கவசம் போட்டு சுற்றினா கிருமிகள் வராமல், பிறகு உடம்புக்கு பாதுகாப்பாக கவசமெல்லாம் போட்டலாம். வண்டியில் போகும்போது தலையில் அடிபடாமல் ஹெல்மெட் போட்டுடலாம். வேறு எதுவும் தாக்காமல் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு எல்லா கவசமும் இருக்குது. மனசுக்குள்ளே எண்ணம் போகாமல் போகிறதுக்கு ஏதாவது ஒரு கருவி இருக்கா? அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். மனசுக்குள்ளே எனக்கு எந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு ஒரு கவசம் ஏதாவது கடவுள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரா? இல்லவே இல்லை. கண்ணை பார்க்காம இருக்க மூடிக்கலாம், காதை பொத்திக்கலாம், உடம்புல ஏதாவது தாக்காமல் இருக்க ஒரு கவசத்தை போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும். மனசுக்கு கவசமே கிடையவே கிடையாது. அப்போ என்ன, எல்லாம் உள்ளே போயிட்டு ஆகும், வேறு வழியே கிடையாதுங்கிறார். மனசை வெளியே போகிறத தடுக்கிறதுக்கு வழியே இல்லை. அதனால தான் தாய்மானர் பாடல் ஒன்று தெரியுமில்ல, ஆளாளி கரையின்றி நிற்க இலையோன்னு ஒரு பாட்டு இருக்குது. அக்கடலின் மீது வட அனல் நிற்க இல்லையோ, பாலான என்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோங்கிறார். பகவான் சொல்கிறார், நீ எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட, இவ்வளோ பண்ண உனக்கு என் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு உனக்கு கிடையாதா, உனக்கு வழி இல்லையாம்பார். கேட்டிருக்கமா இல்லையா? ரொம்ப கஷ்டம். சிலவே கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு இது ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கடவுள் தரிசனம் குடித்து அமெரிக்காவுக்கு ரோடு கூட சொன்னால் கேட்டிருக்கீங்களா? கடவுள் தரிசனம் குடித்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். அங்கே அமெரிக்காவில் என் வீட்டில் குழந்தையெல்லாம் இருக்குது, ஃப்ளைட்லெல்லாம் போக முடியல, எனக்கு நல்லா ரோடு போட்டு கொடுத்துருக்கேன்னாராம். அது ரொம்ப கஷ்டம்ப்பா, போட முடியாதுன்னாராம். வேறு ஏதாவது வரங்கள்னாராம். என் வீட்டுக்காரம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொடுக்கலன்னு, உனக்கு 4-வே போட்டு தரவா 6-வே போட்டு தரவான்னு கேட்டாராம். ஏன்னா அது ஈஸி, வாயை கட்டுப்படுத்துறது கஷ்டம். அது மாதிரி எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடலாம், மனசை கட்டுப்படுத்துறது ஈஸியே இல்லை. அதனால் எனக்கு மனசு கட்டுப்படுத்தலையே, எனக்கு மனசு வரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே விட்டுக்கிட்டு பயிற்சி பண்ண வருமே ஒழிய, நம்ம எனக்கு தியானம் கை விடலை 50 வருஷம் பண்ண போயிட்டு போகுது, பண்ண அடுத்த ஜென்மத்தில் கூட பண்ணிட்டு போகிறோம். ஆனால் பண்ணுறதை நிப்பாட்டக்கூடாது. இந்த தடைகள் வரும் சொல்லி பகவானே சொல்கிறார். இன்னொரு சினிமா பாட்டு கூட இருக்குது. அதாவது இந்த ஓ தேவனே என்னை பாருங்கள்னு சொல்லி எல்லாம் இருக்குது. என்ன சொல்வார்? சேவை புரிந்திட செல்வங்கள் குவிந்தது மாளிகை வந்து தேவனே என்னை பாருங்கள்னு ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா? தேடி கொண்டாடிற நண்பர்கள் வந்தனர், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டும்.
மனசு மட்டும் அமைதியாக மாட்டேங்குதப்பா, என்ன பண்ணுறது? இப்படி தடைகள் நிறையா வருது. பகவானே என்ன பண்ணுறாருன்னா அதை ஏற்றுக்கொள்கின்றார். உடலை கட்டுப்படுத்துவது எளிது, மனதை கட்டுப்படுத்துவது கடினம். அதற்கு காரணம் மனம் மிக மிக சூக்ஷமமானது. சூக்ஷமமானதற்கு சக்தி அதிகம். ஸ்தூலத்தை விட சூக்ஷத்துக்கு சக்தி அதிகம். பனிக்கட்டியை விட தண்ணிக்கு சக்தி. பனிக்கட்டி உருகினா மனம் மாதிரி நிற்கும். உருகி வெள்ளமாக வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதுவே நீராவி ஆச்சுன்னா அதை விட சக்தி கூட. அதனால தான் நீராவி என்ஜின் கண்டுபிடிச்சார். குக்கரில் என்ன ஆகுது? மூடி வச்சா நீராவி, குக்கரவே தூக்கி போட்டுருது, வெளியே விடலைன்னா. எப்படி இருக்கு? அந்த ஆவிக்கு சூக்ஷமமாக சக்தி கூட. மனசு உடம்பை விட சூக்ஷமாக இருக்கிறதுனால ரொம்ப சக்தி கூட. அதனால் அதை கட்டுப்படுத்துறது கஷ்டங்கிறார். நீ மனசுனால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும், உடம்புனால் சாதிக்க முடியாததை விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார். நீ மனசில் ஆற்றலை கொண்டு வந்துட்டா உட்காந்த இடத்துல இந்த மலை நொறுங்கி விழுவு நினச்சி நொறுங்கிருங்கிறார். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? வசிஷ்டர் உட்காந்துருக்காரு. அந்த காமதேனு பசுவை இவர் கௌதம மன்னர். யார்? விஸ்வாமித்திரர் ராஜா. சாமியாருக்கு எதுக்கு இந்த பசுமாடு? இது எல்லாத்தையும் கொடுக்குது, நம்ம நாட்டுக்கு கடத்தி கொண்டு போயிட்டா எல்லாம் கிடைக்கும்னு அந்த பசுவை எடுத்துகிட்டு போக பார்க்குறாரு. அப்போ இவர் உட்காந்துருக்கிறாரு. அவர் படபுறம் நொறுங்கி போகுது. யார்? அவர் படபுறம் அழிஞ்சு போகுது, விஸ்வாமித்திரருடைய படபுறம். இது எப்படி இவருக்கு இவ்வளோ பெரிய சக்தின்னு அவர் கண்ண மூடி உட்காந்துருக்கிறாரு. அந்த சக்தி தான்ங்கிறார் அவர். அதுக்கு பிறகு விஸ்வாமித்திரர் என்ன, அப்போ இந்த ராஜாவினுடைய சக்தியை விட அந்த தியானத்தில் அவ்வளோ பெரிய சக்தி கிடைக்குதான்னு சொல்லி சாமியாரை போயிடுறார். போய் அவர் மனசை கட்டுப்படுத்தி அந்த சக்தியெல்லாம் பெறார். ஏன்னா மனதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருப்பதால், அது மிக சூக்ஷ்மமாக இருப்பதால் அதை கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கிறது. நம்ம மனசு என்ன பண்ணுதுங்கிறது இந்த ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு மனசே பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி மனசை யாராவது பார்த்துருக்கோமா? என் மனசு இப்படி இருக்கேன்னு யாராவது கஷ்டப்பட்டுருக்கோமா? நீங்கள் பாருங்கள், யாராவது என் மனசு இவ்வளவுலாம் கெட்ட குணம் இருக்குது, எனக்கு இப்படியெல்லாம் மோசமாக இருக்குன்னு வேறு யாராவது சொல்லுவாங்களா? ஆன்மீகத்துக்கு வந்த ஒரு ஆள் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம மனசை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி மனசை போன போக்கில் விட்டு விட்டோம் அப்படிங்கிறார். அதனால் முதல்ல கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி மனசில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனதை கட்டுப்படுத்துவது எளிது அல்லங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். மனசில் பதிய வைக்கணும் முதல்ல. ஐயோ கட்டுப்படுத்தலையே, மனசு அலைபாயுதேன்னு முதல்ல அந்த கவலை விட்டுறணும். மனசு சுபாவம் அதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். எத்தனை தடவை எங்கிட்டு வேணாலும் போயிட்டு வரட்டும், நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். குழந்த ஒரு தடவை விழுந்துட்டு நான் விழுந்துட்டேன்னு படுத்துச்சுன்னா என்றைக்கே நடந்து ஓடுமா? 100 தடவை விழுகுது குழந்த, 1000 தடவை விழுகுது. அதுக்கு பிறகு அது ஓடினா பிடிக்க முடியுதா? நம்மளால் பிடிக்க முடியலை. பயிற்சி மிக மிக முக்கியம். பயிற்சியும் முக்கியம். பிறகு அதிலிருந்து விலகி இருக்கணும். வைராக்கியம். நம்மளுக்கு எந்த பொருள் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கோ அந்த பொருள் விலகி இருக்க வேண்டும். தொடர்ந்து தினசரி பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி இல்லாமல் எதுலையுமே ஜெயிக்க முடியாது. இந்த ஒலிம்பிக்லாம் விளையாடுறாங்க, அன்னைக்கு மட்டுமா ஓடுறாரு அவர்? தினம். சரி, கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்கல்ல, மேட்ச்சில் மட்டும் விளையாண்டு பேசாமல் வீட்டில் படுத்த அடக்கான், அடுத்த மேட்ச் வரை விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பான். ஒரு நாள் கூட கேப் விட மாட்டான். ஒலிம்பிக் கேம்பில் போகிறவங்க, விளையாட்டு பயிற்சியில் இருக்கிறவங்க அன்னைக்கு போகிறாங்க, மிச்ச நாள் அப்புறம் டெய்லி பயிற்சி இருக்கும். டெய்லி பயிற்சி ஒரு 10 நாள் கேப் விட்டு இப்போ பயிற்சியெல்லாம் பண்ணுறது கிடையாது. அப்போ அதுக்கே அவ்வளோ இருக்கும்போது மனசை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளோ பயிற்சி வேணும்? வேணுமா வேணாமா? ஆனால் பழகி பார்த்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து பழகணும். பிறகு அதுலேயே ஒரு சுகம் கிடச்சிடும். போனால் மனசு எப்படின்னா உட்காந்து பண்ணியே ஆவேன், எங்கே வேணாலும் போயிட்டு போகுது வரட்டும், சாதனையை விட மாட்டேன்னு சொல்லி பண்ணணும். அப்படி பண்ணினாத்தான் இதை தொடர்ச்சியான பயிற்சி, அபியாசம், தினசரி தியானம், தினசரி பூஜை, ஜபம் எல்லாம், இல்லாட்டி சாஸ்திரம் படிக்கிறது. இல்லை சாமி, நானும் 30 வருஷமாக பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்? அந்தர்யோகத்துக்கு வரும்போது மட்டும். மாதம் ஒரு நாள் பண்ணால் எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. சில பேர்லாம் சொல்கிறாங்களா இல்லையா, 20 வருஷமாக வாக்கிங் போகிறேன், உடம்பு சரியாகலைன்னா மாதம் ஒரு நாள் வாக்கிங் போனால் எப்படி? அப்படி 20 வருஷம் போனால் எப்படி இருக்கும்? தினந்தோறும் பயிற்சி பண்ணணும். தினந்தோறும் பயிற்சி பண்ண விடாமல் பயிற்சி பண்ணணும். சில பேர் எங்கேயா இங்கே போயிட்டு மட்டும் பயிற்சி பண்ணுறது. பிறகு அதிகமாக உலக வெளி விஷயங்களில் நம்மளுக்கு கடமைன்னு இருக்க விஷயங்களை தலையிட்டாகணும். நம்மளுக்கு எது தேவையோ
நாம் கட்டாயம் இதில் அதில் தலையெடுத்து ஆகணும். தேவையில்லாத சுகம் தரும் விஷயங்களில் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிற பொதுவாக அந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கிறணும். எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, எப்படி தியானம் பண்ண முடியும்? 1 மணி வரைக்கும் டிவி ஃபோனில் அப்போயெல்லாம் டிவியாவது ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. ஃபோன் வந்த பிறகு பெரிய ப்ராப்ளமே அதுதான். நம்ம கைக்கு வந்தாச்சு, அவங்க கையில் பெட்டில் படுத்துக்கிட்டே என்ன பண்ணுறது? 1 மணி வரைக்கும் பார்த்தா காலையில் எப்படி தியானம் பண்ண முடியும்? இதில் இருந்து வைராக்கியம் அடைய வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து வைராக்கியத்தை அடைய வேண்டும். குழந்தையெல்லாம் நல்லா படிக்கணும், என்ன பண்ணுவோம்? டிவியெல்லாம் கட் பண்ணிடுவோம். வீட்டில் பண்ணுறோமா இல்லையா? அது பரவாயில்ல. என்ன பண்ணுறது? இங்கே ரூம் நீ அங்கே உட்காந்து படின்னு, இங்கே உட்காந்து இவங்க டிவி பார்த்துக்கிட்டு, அது எப்படி படிக்கும்? நீ அங்கே உட்காந்து படின்னு இவங்கெல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது படிக்க முடியாது. அது மாதிரி இந்த சுகம் தரக்கூடிய தேவையற்ற அதிகமான விஷயங்களில் மனசு ரொம்ப போச்சுன்னா என்ன ஆகும்? தியானம் வராது. நல்லா சாப்பாட்டில் ருசி இருக்குது. எனக்கு புரோட்டா ரொம்ப பிடிக்கும். நைட்டு போய் ஒரு 10-12 புரோட்டாவை சாப்பிட்டு காலையில் உட்காந்து தியானம் பண்ண எப்படி இருக்கும்? அதெல்லாம் தடையாகத்தே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணால் இதிலெல்லாம் வைராக்கியம். எதெல்லாம் நம்மளுக்கு மனசுக்கு டிஸ்டர்ப் ஆகுமோ அந்த பொருளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பிறகு தானாக என்ன ஆகும்னா அதுவாக கணிஞ்சே சரியாயிடும். இந்த புளியம்பழத்தில் வந்து காயாக இருக்கும்போது ஓட்டை பிரிக்கவே முடியாது. நல்லா பழுத்துருச்சுன்னு என்னாகும்? தனியாக பழம் வேறு ஓடு வேறு பிரிஞ்சிடும். அது மாதிரி இந்த சிந்தனை பழக பழக மனம் தானாக உலக விஷயிலிருந்து விலகிவிடும். இது வந்து தியானத்துக்கு முதல்ல வந்து பயிற்சி முக்கியம். தடை நிறையா வரும். பயிற்சியும் வைராக்கியமும் மிக மிக முக்கியங்கிறார். உலக விஷயங்களில் ரொம்ப கவனம் போச்சுன்னா தியானம் தடை வரும். நம்மளுக்கு கடமைன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஈடுபடுத்தி ஆகணும். அதில் பற்று இல்லாமல் இருக்கணும். மற்ற சுகம் தரக்கூடிய அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்ட்டு அதிலெல்லாம் போயாச்சுன்னா முடியாது. இந்த ஒரு கதை கூட இதில் இருக்குது. நம்ம இவர் சின்மயானந்தர் இதில் ஒரு நாட்டு அரசன் வாரிசை தேர்ந்தெடுக்க ஒரு பயிற்சி வைப்பார். அவனுக்கு வாரிசு இருக்காது. அப்போ என்னன்னா நாட்டுக்கு தண்டோரா போட்டு நான் ஒரு காட்சி, இந்த காட்சி என்னது ஒரு பொருட்காட்சி வைக்க போகிறேன், அங்கே வந்து நான் ஒரு பயிற்சி வைக்க போகிறேன், அந்த பயிற்சியில் யார் சக்ஸஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டு ராஜான்னு கொடுத்து அவர் தான் இந்த நாட்டுக்கு ராஜாவாக போகிறேன்றவர். ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் நிறையா நிகழ்ச்சிகள், அங்கே டான்ஸ் இருக்கும், கலை நிகழ்ச்சிகள் இருக்கும், நாடகம் இருக்கும், பிறகு பதார்த்தங்கள் சாப்பிட்ற உணவுகள் இருக்கும், கண்ணை கவரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் அந்த நிகழ்ச்சிகளுக்குள்ளே நான் அதுக்குள்ளே கோயிலும் இருக்கும், பூஜையும் நடந்துக்கிட்டு இருக்கும். அங்கே தான் நான் இருப்பேன். என்னை யார் கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த ராஜா அந்த பதவின்னு சொல்லியிருப்பார். எல்லாம் போவான், தேடுறதுக்கும் அந்த நிகழ்ச்சி கவர்ந்துடும். அவனை போய் அங்கங்கே நிகழ்ச்சியில் உட்காந்துருவான், கொஞ்சம் தேடுவான், இப்போ நிகழ்ச்சிக்கு போயிடுவான். ஒரு கோயில் இருக்கும், அங்கேயும் சிலர் போவான், பிற பார்ப்பாங்க. ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுவான், நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும், எங்கே அவர் இருக்காரு கவனம் மட்டும் போய் பிற கோயில்லையும் பார்ப்பான், அங்கேயும் தெரியாது. பிற கோயிலில் ஒரு கோயிலில் ஆளே இருக்காது. அவன் போய் பார்க்கும்போது அதுலேயே பார்ப்பான், ஒரு கல் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, அந்த கல் வித்தியாசமாக, அந்த கல்லை போய் தள்ளி பார்ப்பான்னா நகன்றும். ஒரு சுரங்கப்பாதர் உள்ளே போனால் அங்கே சிம்மாசனத்தில் ராஜா உட்காந்துருப்பார், கண்டுபிடிச்சிருவான். என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் இந்த உலக விஷயங்கள் கவர்ந்தால் லட்சியத்துக்கு போக முடியலை. அப்போ அந்த உலக விஷயங்களை நாம் விலகி இருக்க பழகிட்டோம்னு சொன்னால் என்ன ஆகுது, நம்மளுக்கு மனம் வந்து குவிய ஆரம்பிக்கும், தியானம் கைகூடும். இதெல்லாம் தடைங்கிறார். இந்த பயிற்சியினாலும் உலக விஷயங்களில் விலகி இருப்பதுனாலேயும் தான் நாம் தியானத்திலிருந்து விடுபட முடியும். பிறகு அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார் கீதையில். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், யோக பிரஷ்டன்னு ஒன்று இருக்குது. நல்லா தியானம் பண்ணுறோம், சாகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கைகூடவே இல்லை, ஞானமும் கிடைக்கல, நானும் பயிற்சி பண்ணி பழகிட்டேன், எனக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கல, உலக சுகத்தையும் சரியாக நான் அனுபவிக்கலை, எனக்கு அதனால் என்ன பலன் கிடைக்கும், 2 வாழ்க்கையும் போயிடுதே அப்படின்னு அங்கே பகவத்கீதையிலே நான் கேள்வி கேட்பான், அர்ஜுனன் கேட்பான். இந்த உலக வாழ்க்கையை நான் சரியாக விட்டுட்டேன், அது என்ன தியானம் எனக்கு கைகூடலை, இப்படியே போய்கிட்டு இருந்தா எனக்கு அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். பொதுவாக இந்த மனிதர்களை 3ஆக பிரிக்கலாம். சாதாரண மனிதர்கள், ஞானி, யோக பிரஷ்டன்னு பிரிக்கலாம். சாதாரண மனிதர்கள் எப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இறந்த பிறகு
என்ன பிறவின்னு அவன் சொல்லவே முடியாது. ஒருத்தர் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தார்னா சொர்க்கத்துக்கு போவார், இல்லை அடுத்த பிறவி நல்ல பிறவி ஏதோ ஒரு மனித பிறவி கிடைக்கும். பாவம் பண்ணியிருந்தால் நரகம் அல்லது மிருகமாவோ பறவையாவோ மரஞ்செடியோடையோ பிறப்பான். இது சாதாரண மக்களுக்கு. அவன் சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, நரகத்துக்கு போனாலும் சரி, மனுஷனாக பிறந்தாலும் சரி, ஆடாக பிறந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்துக்கிட்டே இருப்பான். இது சாதாரண எல்லா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது சாதாரண மனிதன். இன்னொருத்தன் ஞானி, ஞானத்தில் அடைஞ்சிட்டான். அவன் எப்படின்னா அவன் பிறக்கவே மாட்டான், சொர்க்கத்துக்கும் போக மாட்டான், நரகத்துக்கு உறுதியாக போக மாட்டான், சொர்க்கத்துக்கும் போக மாட்டான். இறந்த உடனே அவன் சமஷ்டியில் கலந்துருவான். என்ன பண்ணுவான்? சமஷ்டியில் கலந்துருவான். அவனுக்கு பிறவா அவன் இந்திரலோகம் போக மாட்டான், பிரம்மலோகம் போக மாட்டான், விஷ்ணுலோகம் போக மாட்டான், சிவலோகத்துக்கும் போக மாட்டான். சிவலோக பதவியெல்லாம் அவனுக்கு கிடைக்காது. இறந்த பிறகு சிவலோக பதவி அடைந்தான்னு போடுறோம் பாருங்கள், அதெல்லாம் அவனுக்கு கிடைக்காது. அங்கேயெல்லாம் போக மாட்டான். இறந்த பிறகு அவன் சமஷ்டியில் கலந்துருவான். அவன் மீண்டும் பிறப்பதே இல்லை. இது ஞானியினுடைய நிலை. இங்கே சொல்கிறது ஞானியும் இல்லை, சாதாரண மனுஷனும் இல்லை. இந்த தியானத்தில் முழுமை பெறாமல் இருக்கவன், இவன் ஞானத்துக்கு முயற்சி பண்ணால் அதுலேயும் கிடைக்கல, தியானம் முழுசாக சக்ஸஸ் ஆகலை, அதுலேயே கடைசி வரைக்கும் இருந்து போயிட்டான்னு சொன்னால் இவனுக்கு மனசையும் கரெக்டாக ஜெயிக்க முடியலை. இவனுடைய கதி என்ன? அகதியா அதோ கதியா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவன் இந்த வேதாந்தம் கேட்டு இந்த தியானம் பண்ணி இந்த கடவுள் வாழ்வில் ஈடுபட்டிருக்கதே ஒரு பெரிய புண்ணிய செயலாம். இந்த புண்ணிய செயல் செய்ததுனால அவனுக்கு ஒன்று சொர்க்கமே கிடைக்கலாம். மற்றவனுக்கு புண்ணியம் செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும். அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டு திருப்பி என்ன பிறவின்னு அவனுக்கு தெரியாது. இவன் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு முழுமை பெறாமல் இறந்ததுனால ஒருவேளை சொர்க்கம் கிடைச்சா அங்கே சுகத்தை அனுபவிச்சுட்டு மீண்டும் மனித பிறவி பிறப்பான். அந்த மனித பிறவிலையும் இந்த தியானத்தை எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படி பிறப்பான். இல்லைன்னா இவன் சொர்க்கத்துக்கும் போக மாட்டான். அடுத்த பிறவி கட்டாயம் மனித பிறவி தான். அது மட்டும் இல்லை, இவன் எந்த சாதனையில் எந்த அளவில் நிப்பாட்டி இருக்கானோ அதனுடைய தொடர்ச்சியாக பண்ணுற மாதிரி பிறப்பான். அவனுடைய தொடர்ச்சி அப்படியே கண்டினியூ. சில பேர் பாருங்கள், சின்ன குழந்தையிலே ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆன்மீகத்தில், ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம வாசனை பண்ணியிருப்பான். சில பேர் கடைசி வரைக்கும் இருந்து ஒரு சின்ன ஒரு குமரகுருபரெலாம் எடுத்துக்கங்க, சின்ன வயசுலேயே டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அதே மாதிரி ஆதிசங்கருடைய சிஷ்யர் ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பார், பார்த்துருக்கீங்க, அஷ்டாமலைக்கர் இருப்பார். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா 8 வயசு, வாய் பேசாதவருக்கு, ஊமையாக இருப்பார், பேச மாட்டார். அவங்க அப்பாவை கொண்டாந்து ஆதிசங்கர்கிட்ட விடுவார். என் மகன் பேச மாட்டேங்கிறான், நீங்கள் உன்னை பேச வைங்கம்பார். பேச வைங்கன்னு சொன்னோன்னு ஆதிசங்கர் ஒரு கேள்வி கேட்பார். இவன் பேசிவிட்டு அவனை எனக்கு கொடுத்துருவீங்களான்னு கேட்பார் ஆதிசங்கர். அப்போ உங்கள்கிட்ட இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் பேச வைங்கன்னு. நீ யாருன்னு கேட்பார். 8 ஸ்லோகம் சொல்லுவான், தத்துவமாக சொல்லுவான். அப்போ எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு அந்த ஞானம்? ஏற்கனவே பண்ண வாசனை ஏதோ ஒரு குறையில் திருப்பி பிறந்திருக்கான். அந்த சூழ்நிலையில் பிறந்து இப்படி இந்த பயிற்சியில் ஆன்மீக சாதனைகளில் போய் அது முற்று பெறாமல் நாம் ஒருவேளை மரணம் அடைந்து விட்டால் மீண்டும் அதனுடைய தொடர்ச்சி மனித பிறவியை நிர்ணயம் பண்ண முடியும். முதல்ல நீ சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, மீண்டும் கட்டாயம் மனித பிறவி கிடைக்கும்னு கேரண்டி கொடுக்குறார். அந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவியாக இருக்கும்? ஒன்று, இந்த ஆன்மீக சாதனை செய்யக்கூடிய சூழலில் பிறப்பான். செல்வந்தர் வீடாக இருந்தாலும் சரி, ஏழ்மையான வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் பிறந்தாலும் இவனுக்கு அடுத்து சாதனையை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறார். இப்படி இவனுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும். அந்த தொடரும் விதத்தில் இவன் அந்த கிரம முக்தியை இவன் அடைகின்றான். அதனால் இந்த தியான பயிற்சியை யாருமே கைவிடக்கூடாது. தியானங்கிறது ஒரு முக்கியமான ஆன்மீக வாழ்க்கையில் அங்கம். பெரும்பாலும் பாருங்கள், கோயிலுக்கு போகிறாங்களோ பூஜை தியானம் பண்ண எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆனால் பண்ண முடிகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் பயிற்சி பண்ணி பழகியாச்சுன்னு சொன்னால் நல்ல சூழலை பார்த்து தினந்தோறும் கொஞ்ச நேரமாவது பண்ணோம்னு சொன்னால் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். இந்த வாழ்க்கையிலையும் ஒரு நிறைநிலையை அவன் கட்டாயம் அடைய முடியும்னு சொல்கிறார். அதனால் இந்த தியானங்கிற பயிற்சியை இந்த இதில் இந்த மெடிடேஷனுங்கிற இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாமி குருபரானந்த சாமியுடைய கிளாஸில் அவர் 200 கிளாஸ் ஒரு இது 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே வரும்.
ஒரு நாளைக்கு தினந்தோறும் போட்டு போட்டு பார்க்கலாம். ஒரு ஒரு கிளாஸை வந்து ஒரு வாரம் ட்ரெயின் பண்ணலாம். அப்படியே பண்ணி பண்ணி பழகுனீங்கன்னா ஜபம் வந்து கடைசி வரைக்கும் விடக்கூடாது. என்ன தியானம் பண்ணாலும், இந்த ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் பண்ணாலும் உடம்பை சரி பண்ணுறது, மனசை பார்க்குறது, மனசை பார்த்து பழகின பிறகு ஏதாவது ஜபத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் அது நம்மளுக்கு மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும், ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், ஒரு நிறைவை கொடுக்கும். பிறகு இங்கேயே மோட்சத்தை அடையலாம். இல்லாட்டாலும் கூட அடுத்த ஜென்மத்தில் அது தொடர்ச்சியாக நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லி இந்த தியானம் எல்லாரும் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணி இதை நிறைவு செய்கின்றேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.